ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கில் வந்து கார்னரிங் பண்ணும்போதும் டேர்னிங் ஆகும்போது ரொம்ப நம்மளோட டியூக்கோட ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதை நம்பி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம டேர்னிங் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கான டாபிக் அதை பற்றி தான் இருக்க போகுது. வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன ப்ராப்ளங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எதுக்கு நான் அதை வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆக்ஷன் கேமராவில் மைக்கு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இன்றைக்கான வீடியோ நம்ம பைக்கில் இந்த டேர்னிங் ஹார்டாக இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, வயரிங் செக்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரைட் சைடு தான் வருது. எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடு தான் வருது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயரிங் செக்ஷனுமே அதில் கொடுக்கல. எல்லா வயரிங்குமே நம்ம ரைட் சைடு தான் இருக்குது. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வயரு, மீட்ரு வயரு, ஹெட்லைட் வயரு எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடு தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு கொஸ்டினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேளை அதனால தான் ஹார்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கோன் செட்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கோன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கி இப்போ வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா ஒரு 22,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 10,000 கிலோமீட்டரில் நான் வந்து ஒரு கோன் செட்டு மாற்றினேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய பைக்கில் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினாலும் சர்வீஸ் பண்ணாலும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். நான் கேலரியில் இந்த மாதிரி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோன் செட்டு வந்து 10,000 கிலோமீட்டரில் மாற்றிருக்கேன். சரிங்களா? அதுங்களையும் 10,000 கிலோமீட்டரில் அப்பயும் அதே தான் ஹார்டாக இருக்குன்னு சொல்லி மாற்றினேன். இப்போயும் சரி ஒரு வேளை அதனால தான் போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு மொத்தம் 2 டவுட்டு. ஒன்று வயரிங்கில் எனக்கு டவுட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து கோன் செட் வந்து டவுட்டாக இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கோன் செட் நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா இது நம்ம வேலை பார்க்கும்போது ஒரே தான் கோன் செட்டு மாற்றிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். சரிங்களா? கோன் செட் நான் வாங்கி வச்சிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் சப்போஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தெரிஞ்ச அண்ணா ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. நான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி நம்ம வண்டி வந்து நம்ம டிரைவிங் பண்ணும்போது ஒன் சைடாக இழுக்குது, ஹேண்டில் பார் வந்து வாப்ளிங் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னொன்று நம்ம கான்ஃபிடெண்ட்டாக கார்னர் பண்ண முடியல, இதெல்லாம் நான் சொன்னோன்னே அவங்க என்கிட்ட கேட்டாங்க. வண்டியை வந்து ஹேண்டில் பாரை மூவ் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், நான் கன்ஃபார்மாக மாதத்துக்கு ஒரு டைமாவது வாட்டர் சர்வீஸ் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கோன் செட் அந்த இருக்கிற ஏரியாவில் உள்ளே போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கோன் செட் தான் போயிருக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக அதை நம்பணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் வந்து வெயிலில் வந்து ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அந்த மதியான டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியை நிப்பாட்டி வெயிலில் மறுநாள் நான் எடுத்து ஓட்டும்போது அவங்க சொன்னது என்னென்னா, மறுநாள் நீங்கள் எடுத்து ஓட்டி பாருங்கள், ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நான் மறுநாள் எடுத்து ஓட்டி பார்த்தேன், எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. திரும்ப நான் அந்த அண்ணன்ட்ட போய் இந்த மாதிரி கேட்டேன், திரும்ப இதே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ கோன் செட்டை மாற்றிடுங்க, கோன் செட்டில் தான் கன்ஃபார்மாக போயிருக்கு, மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் கோன் செட் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒர்க் ஷாப்பில் போய் வண்டியை வந்து கொடுத்து கோன் செட்டு மாற்றுறது தான் பிளானு. அப்புறம் அந்த வயரிங் செக்ஷனே நான் பார்க்கணும். இப்போ இந்த கோன் செட்டோ வயரிங்கோ ஏதோ போனதுனால இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னோடய பைக்கில் ஃப்ரண்ட்டு டயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன் சைடாக தேயுது. இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது ரைட் சைடு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ரைட் சைடு வந்து நம்ம அதை டேர்ன் பண்ணும்போது ஹார்டாக இருக்குது, லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக டேர்ன் ஆகுது. இதுதான் இந்த பைக்கோட ப்ராப்ளம். அதே மாதிரி டயர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் தேஞ்சிருக்கு. டயர் பல்லுன்னு சொல்லுவாங்க, பேட்டர்ன். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நல்லாயிருக்கு, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. அந்த ஒன் சைடு மட்டும் தேஞ்சு ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடிடுச்சு. இப்போ அந்த கோன் செட்டு சப்போஸ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் கோன் செட்டு மாற்றிருப்பேன். நான் பைக்கோட இதுதான் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ நீங்களும் இதே தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வண்டியில் ட்ரபிள் இருந்தாலோ உடனே போய் டக்குன்னு பார்த்துருங்க. ஏன்னா அதனால்
ஒன்று தொட்டு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் காசு வேஸ்ட்டாக செலவழிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் எதாக இருந்தாலும் உடனே டக்குன்னு போய் என்ன ஏதுனா முதல்ல கேட்டுருங்க. அதுதான் நல்லது. சரிங்களா? என்னைய மாதிரி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சரிங்களா? ஏன்னா கோன் செட் வந்து ரொம்ப கோன் செட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இஷ்யூஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஒர்க் ஷாப்பில் போயிட்டு நான் வந்து கோன் செட் மாற்றுறது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாமே இதிலே அட்டாச் பண்ணுறேன். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேங்கிறத புரியும் உங்களுக்கு. இப்போ ஒர்க் ஷாப் போயிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன இதிலே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க் ஷாப் நம்ம வண்டியை கொண்டு வந்தாச்சு. நம்ம வண்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கோன் செட்டு மாற்றுறதுக்கு நம்மளோட ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டயரு, அப்சைடு, அப்சைட் டவுன் ஃபோர்க்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அந்த கோன் செட்டை மாற்ற முடியும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு டயர் அலாய் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடு, பிரேக் கேலிப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம அப்சைட் டவுன் ஃபோர்க்கு நம்ம வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறது டீ ஸ்டெம்னு சொல்லுவாங்க. அது பேர் டீ ஸ்டெம்பை ரிமூவ் பண்ணுறோம். டீ ஸ்டெம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் கோன் செட் வரும். அந்த டீ ஸ்டெம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெட்லைட்டையும் நம்ம அந்த எப்படி சொல்கிறது ஹெட்லைட் அந்த அசம்பிள் அப்படியே அது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அந்த டீ ஸ்டெம்பை ரிமூவ் பண்ணி என்னென்னு பார்க்க முடியும். மேல இருக்க நம்பர் கூப்பிட்டியா கீழே இருக்கு கூப்பிட்டியா? கீழே இருக்குது பாரு. இல்லப்பா அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து பேசுறேன். அவங்க தம்பி மச்சனா தம்பி அவர் கூப்பிட்டுப்படா. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா கோன் செட்டு. இது வந்து அப்பரில் வரக்கூடிய அந்த கோன் செட் அந்த போல்ட்டோடு சேர்த்து வரும். இதுதான் இந்த பால்ஸ் தான் ரொம்ப மெயின். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு க்ரீஸ்லாம் போய் உங்களுக்கு இப்போ தான் அந்த துரு பிடிக்கிறது ஸ்டார்ட் ஆகிற நிலைமை. இது டீ ஸ்டெம்ப்பு. சரிங்களா? இப்போ தான் தண்ணி அந்த துரு பிடிக்கிற ஸ்டேஜில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் மாற்றுறது நல்லது தான். கேட்டாங்க மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் கம்பல்சரி மாற்றிடுங்க, ஏன்னா ரிமூவ் பண்ணியாச்சு, அதை எதுக்கு திரும்ப இது பண்ணிக்கிட்டு சொல்லி உடனே ஃபுல்லாகவே மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த டீ ஸ்டெம்புக்கு உள்ளே வர ஒரு இரும்பு வளைய மாதிரி ஒன்று இருக்கும், அதை அடித்து வெளியேற்றுறாங்க. இப்போ புது அந்த பால்ஸை உள்ளே வச்சாச்சு. அதேமாதிரி டீ ஸ்டெம்பில் ஒன்று வரும். அதில் க்ரீஸ் வந்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்து துரு பிடிக்காத அளவுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் க்ரீஸ் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். வேறு இந்த கையை மட்டும் கட்டி விடுங்க. நீங்கள் கட்டிக்கணும். நீங்களே முடிச்சு டீப் கத்திரிக்கோங்க. ஆனால் கட்டிக்கிடுவாரு. என்னதுங்க கைப்பிடி அங்கே இல்லைங்க, அது பழசு இல்லைங்க. அது மேக்ஸிமம் போனாலே உடஞ்சி தானே வரும்.
அதனாலதான் விட்டுட்டாரா? சுவீந்த கையோட மாட்டிட்டு போயிருந்தோம். புல்லு கட்டு வைக்க கயிறு கட்டிருந்தீங்கல்ல, அதான் நிறைய பேர் கழுத்துவாங்க. அதுக்காக இது பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினச்சேன். ஏதோ புல் வைப்பாங்க, இந்த பொருள் வைப்பாங்க. ஆமாம், அதனால நினச்சேன் கயிறு கட்டினால. ஓகே, நான் சீட் வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம வண்டியில் வந்து கோன் செட்டெல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு, வேலையெல்லாம் முடிச்சு. இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணியும் பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றி.